ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டபுள் டேஸ்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் கட்லெட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைக்கு இந்த மாதிரி கட்லெட்டை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கி சாப்பிட்ற கட்லெட்டை விட இந்த கட்லெட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கட்லெட்டை செய்கிறதுக்கு முன்னாடி இதோட சுவையை கூட்டுறதுக்கு முதல்ல ஒரு பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போது அதில் 25 கிராம் முந்திரி ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு 25 கிராம் பொட்டுக்கடலையும் சேர்க்குறேன். சராசரியாக இது ஒரு 5 ஸ்பூன் வரும். இப்போது கூடவே ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா இல்லைனாலும் பரவாயில்ல, முந்திரியும் பொட்டுக்கடலையும் கண்டிப்பாக போடணும். எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம். இது ஆறட்டோன்னு கொஞ்சம் கொரன்னு இதை ஒரு பொடியாக அரைச்சிக்கலாம். இதை ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது ஒரு கிரன்ச்சினஸ் இருக்கும். இப்போது அதே கடாயில் ஒரு 50 ml எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 2 கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வேக வச்ச பச்சை பட்டாணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதுக்கு தேவையான மசாலாவை இப்போது ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்கள் தேவைக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு மேஷர் எடுத்து எல்லாத்தையும் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மேஷர் இல்லாதவங்க இந்த மாதிரி டம்ளர் எடுத்து எல்லாத்தையும் நசுக்கி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மசிச்சிட்ட பிறகு இப்போது கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து இதை இறக்கிடலாம். இப்போது கட்லெட் செய்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இது தேவையான ஷேப்பில் செஞ்சுட்டு இதை ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையை எடுத்துகிட்டு கையில் வடை மாதிரி சின்னதாக தட்டிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட மோல்டு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தட்டிட்ட பிறகு நான் மைதா மாவில் இதை டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் மைதா மாவை நல்லா திக் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணியாக கரைச்சிங்கன்னா மேலே அந்த மொறுமொறுப்பு தன்மை கம்மியாக இருக்கும். ஸோ நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. மைதா பேஸ்ட்டில் டிப் பண்ணிட்ட பிறகு பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கட்லெட்டையும் செஞ்சு வச்சுக்கலாம். உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ரஸ்கை வாங்கி பொடி பண்ணி அதுக்கு பதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டுன்னு மிதமான தீயில வச்சுக்கோங்க. இப்போது கட்லெட்டெல்லாம் அதில் போட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது ஒரு பக்கம் செவந்துடுச்சு, இப்போது திருப்பி போட்டுக்கலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா செவர வச்சு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் நல்லா செவந்துடுச்சு. இப்போது கட்லெட்டை வெளில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு கட்லெட் வரலன்னா உங்களுடைய உருளைக்கிழங்கு கெட்டியான பதத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதுக்கேற்ற உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொரிச்சிங்கன்னா நல்லாவே வரும். கட்லெட்டை எண்ணெயில் பொரித்து சாப்பிட விரும்பாதவங்க, இல்லை ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க, தோசைக்கல்லில் போட்டு 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ நெய் உங்கள் தேவைக்கு போட்டுட்டு 2 பக்கமும் செவர வச்சு எடுத்துக்கோங்க. இதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட்லெட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு பார்க்கலாம். ஸோ எங்களுடைய சமையல் பயணம் உங்களுடன் இனிதே தொடரும். தேங்க்யூ.